திருவள்ளூர் அருகே 2 நாட்களாக மின் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் அருகே உள்ள ஜல்லிமேடு, கன்னியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இரவிலும் பகலிலும் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வந்தனர். மேலும் மின்சாரம் இல்லாததால் குடிநீர் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மணவாள நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் அருகே 2 நாட்களாக மின் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூரை அடுத்த மணவாள நகர் அருகே உள்ள ஜல்லிமேடு, கன்னியம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் இரவிலும் பகலிலும் மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமங்களுக்கு ஆளாகி வந்தனர். மேலும் மின்சாரம் இல்லாததால் குடிநீர் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பல முறை முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திருவள்ளூர் பூந்தமல்லி சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மணவாள நகர் காவல் நிலைய போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அவர்களிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உடனடியாக மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்று மின்வாரிய அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எல்லாரும் ஒரு சைடுல நிக்கலாம்.